வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. 3 நாள் பயணமாக பீகார் மாநிலம் சென்றுள்ள பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா, லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் திரு சிராக் பாஸ்வானை சந்தித்து எதிர்வரும் பீகார் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தார். நுகர்வோர்களுக்கு வரிச்சலுகை முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக விலை குறைப்பை உறுதிப்படுத்த 54 பொருட்களின் விலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆன்டிபயாட்டிக் மருந்தான நாஃபித்ரோமைசின் திகழ்வதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வருடம் முழுவதும் சுங்கச்சாவடிகளில் தடையில்லா சேவையை வழங்கும் திட்டமான 3000 ரூபாய் மதிப்பிலான ஃபாஸ்டேக் பாஸ்களை பரிசாக வழங்கலாம் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் தீபாவளிக்கு மறுநாளான அக்டோபர் 21ஆம் தேதி அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள், அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில உள்துறை அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இருளை நீக்கி ஒளியையும், தீமையை அழித்து நன்மையையும், அறியாமையை அகற்றி அறிவையும் மேலோங்கச் செய்யும் இத்திருநாள் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியால் ஒளிரச் செய்யட்டும் என குறிப்பிட்டுள்ளார். தென்பெண்ணை ஆற்றங்கரை ஒட்டியுள்ள புதுச்சேரியைச் சேர்ந்த கிராமப் பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் வெள்ள பாதிப்புகளுக்கான முன்னெச்சரிக்கை குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.